வணக்கம் நண்பர்களே, இது நமது இந்து தமிழ் கலாச்சாரம். குண்டலகேசி என்பது தமிழ் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றாகும். இது பெரும்பாலும் புத்த சமயத்தை அடிப்படையாக கொண்ட காப்பியம் என்று கருதப்படுகிறது. இந்த நூல் முழுமையாக இன்று கிடைக்கவில்லை. சில செய்யுள்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. ஆனால் அதன் கதை தமிழ் இலக்கியத்தில் மிகவும் புகழ்பெற்றது. இந்த காப்பியம் காதல், உணர்ச்சி, ஏமாற்றம், தத்துவம், துறவு, ஆன்மீகம் போன்றவற்றை ஆழமாக பேசுகிறது. குண்டலகேசி யார்? குண்டலகேசி ஒரு பெரிய செல்வந்த வணிகரின் மகள். அவள் மிக அழகானவள், செல்வ வாழ்க்கையில் வளர்ந்தவள், புத்திசாலி, பிடிவாத குணம் கொண்டவள் என்று வர்ணிக்கப்படுகிறாள். குண்டலகேசி என்ற பெயருக்கு சுருட்டிய கூந்தல் கொண்ட பெண் என்ற பொருள் கூறப்படுகிறது. ஒரு நாள் ஒரு திருடன் மரண தண்டனைக்காக அழைத்து செல்லப்பட்டான். அவனை பார்த்த குண்டலகேசி அவனை காதலிக்கிறாள். அந்த திருடன் காளன் குண்டலகேசி தனது தந்தையிடம் அவனைத்தான் திருமணம் செய்வேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறாள். தந்தை மகளின் ஆசைக்காக காளனை மரண தண்டனையிலிருந்து காப்பாற்றுகிறார். பின்னர் குண்டலகேசி அவனை திருமணம் செய்கிறாள். சில நாட்கள் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர். ஆனால் காளனின் மனம் மாறவில்லை. ஒரு நாள் காளன் தனது மனைவியின் நகைகளை அபகரிக்க திட்டமிடுகிறான். அவளை ஒரு மலையின் உச்சிக்கு அழைத்து செல்கிறான். அங்கே உன்னை கொன்று நகைகளை எடுத்துக் கொள்வேன் என்று சொல்கிறான். அதிர்ச்சியடைந்த குண்டலகேசி கணவனை சுற்றி வணங்கிவிட்டு இறக்க விரும்புகிறேன் என்று கூறுகிறாள். காளன் சம்மதிக்கிறான். அவள் அவனை சுற்றி வந்தபோது திடீரென தள்ளி விடுகிறாள். காளன் மலையிலிருந்து விழுந்து இறக்கிறான். இந்த சம்பவத்திற்கு பிறகு குண்டலகேசியின் மனம் முற்றிலும் மாறுகிறது. அவள் உணர்கிறாள், காதல் நிலையற்றது, செல்வம் நிலையற்றது, மனித மனம் மாறக்கூடியது, உலக வாழ்க்கை முழுவதும் மாயை என்று எண்ணத் தொடங்குகிறாள். பின்னர் குண்டலகேசி உலக வாழ்க்கையை விட்டு துறவியாகிறாள். அவள் ஆன்மீகம் கற்கிறாள், பல தத்துவங்களை படிக்கிறாள், விவாதங்களில் ஈடுபடுகிறாள். அவள் மிகவும் பெரிய அறிவாளியாக மாறுகிறாள். அவள் புத்த சமயம், சமணம், இந்த தத்துவங்கள் பற்றி அறிந்து விவாதித்தாள். இதனால் பெண்களின் அறிவு மற்றும் ஆன்மீக திறமை இந்த காப்பியத்தில் உயர்வாக காட்டப்படுகிறது. குண்டலகேசி இறுதியில் உணர்ந்த உண்மை, கோபம் அழிவை தரும், ஆசை துன்பத்தை தரும், உலக வாழ்க்கை நிலையற்றது, ஞானம் மட்டுமே அமைதியை தரும். ஒரு பெண்ணை பலவீனமாக அல்ல, அறிவாளியாக காட்டுகிறது. குண்டலகேசி தைரியமானவள், புத்திசாலி, ஆன்மீக உணர்வு கொண்டவள் என்று சித்தரிக்கப்படுகிறாள். குண்டலகேசி உணர்ச்சி நிறைந்த கதை, தத்துவ சிந்தனை, பெண்களின் மனநிலை, ஆன்மீக மாற்றம் போன்ற அம்சங்களால் புகழ்பெற்றது. இந்த காப்பியமும் காலப்போக்கில் அழிந்துவிட்டது. இன்று சில செய்யுள்கள், பிற நூல்களில் உள்ள குறிப்புகள் மூலமாகவே இதன் கதையை அறிகிறோம். இந்த காப்பியம் நமக்கு சொல்லுவது, காதலில் கண்மூடித்தனம் ஆபத்து, பேராசை அழிவை தரும், அறிவு வாழ்க்கையை காப்பாற்றும், இறுதியில் ஆன்மீகமே நிலையானது. குண்டலகேசி தமிழ் இலக்கியத்தில் பெண்களின் அறிவும் ஆன்மீக உயர்வும் பேசப்பட்ட முக்கியமான காப்பியமாக கருதப்படுகிறது. இது காதல் கதை, தத்துவ கதை, துறவற கதை என்ற மூன்றையும் இணைக்கும் ஆழமான படைப்பு. உலக வாழ்க்கை மாறும், ஞானம் மட்டும் நிலைக்கும். மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கு நமது இந்து கலாச்சாரம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள்.